சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால தமிழை பார்க்கறதுக்காக வசந்தியும் செல்லப்பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்ததும் மா பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தமிழை கூப்பிடுவோம். உள்ள பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டி வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் கிளம்பு, அப்படியே ஒரு 8 கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி செல்லப்பாண்டி தனம் 4 பேரும் கோயிலுக்கு போறாங்க. தமிழோடைய பேர்ல பார்த்தா அர்ச்சனையும் பண்றாங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் தமிழும் பார்த்தா காலில் விழுக போயில. அப்பதான் வசந்தி ஏய் வேணாண்டி வயிற்று பிள்ளைக்காரி நீ போய் காலில் விழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு நேராச்சு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல. தமிழும் வசந்தி எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. படியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக தவறி கீழே தமிழ் செல்வி விழுக போகையில அப்பதான் அந்த வசந்தி பார்த்தா பதறி போய் உண்மையை போட்டு உடைச்சுறாங்க. அடி 2 பிள்ளை வயிற்றுல வச்சிருக்க கொஞ்சமாவது பார்த்து நடடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பதறிக்கிட்டே சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா ஷாக் ஆகுது. என்ன சொன்னம்மா அப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அது ஒன்றும் இல்லடி பிள்ளைய வயிற்றுல இருக்கு பார்த்து பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வசந்தி மழுப்பவும் கோயிலில் வச்சு பொய் சொல்லாத, என் தலைமையில அடிச்சு சத்தியம் சொல்லு, நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் பிறந்த நாள் அதுமா தலையில கை வச்சு சத்தியம் எதுன்று ஒன்றும் இல்லடி வீட்டுக்கு போகலாம், சும்மா வாயை போட்டு கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இப்போ சொல்ல போறியா இல்லையா, என் பிறந்த நாள் அதுமா எதுக்கு இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் கோயிலில் வச்சு, இப்போ நீ 2 பிள்ளையை சம்மந்துக்கிட்டு இருக்க தானே சொன்ன, என்னத்தை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை கேட்கவும் ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சா, இனி நீ சும்மா விட மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா வாய்க்குள்ளே போட்டு மென்று முழுங்கவும் இங்கே செல்லப்பாண்டியும் என்ன வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் கேட்குறாரு. அது இப்போ சொல்ல போறியா, என் தலையில கை வச்சு சத்தியமா சொல்லு, நீ இப்போ வயிற்றுல விளையாடுறது 2 பிள்ளைன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கையை பிடிச்சு தமிழ் தலையில கை வைக்கவும் சொல்லுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமாடி தமிழ் நீ வயிற்றுல 2 பிள்ளையை தான் சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா உண்மையை சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்கவும் ஆமா தமிழ் உனக்கு 2 குழந்தை, தடவை ஸ்கேனுக்கு போனேன் பாத்தியா, நான் கூட பெரிய வீட்டு அம்மா கூட வந்தேன் பாத்தியா, அப்பதான் டாக்டர் சொன்னாங்க உனக்கு 2 குழந்தைன்னு, 2 குழந்தை வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு தமிழ், அதுதான் நீ கீழே தவறி விழுக போயில பதட்டத்துல சொல்லிட்டேன், வயிற்றுல 2 பிள்ளை இருக்கிறனால சூதானமா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க, எந்த பெரிய வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க, அன்னைக்கு கூட நீ கீழே வலிக்கு விழுந்தப்ப நான் உசுரை கையில பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடியாந்தேன், உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, வயிற்றுல இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு, அப்புறம் ஏமா நீ என்கிட்ட இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இல்லை தமிழ் நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் சொன்னேன், பெரிய விட்டு அம்மா தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அம்மாச்சியா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் தெரியலடி, உன்னையும் மாப்பிள்ளையும் இந்த பிள்ளைகளை வச்சுதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டு அம்மா தான் சொன்னாங்க, அதனால தாண்டி நான் உன்கிட்ட சொல்லலை, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, உன் வயிற்றுல விளையாடுறது 2 பிள்ளைடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வசந்தி சொல்லவும் பொய் சொல்லாது உண்மையை தானே சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அடி இந்த கோயில இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றடி, உன் வயிற்றுல வளருது 2 பிள்ளை தாண்டி, நீ 2 பிள்ளையை தாண்டி சமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அப்பதான் தமிழ் செல்வி அழுதுகிட்டே வயிற்றை தொட்டு பாக்குறாங்க. ஏம்மா ஏன் என்கிட்ட மறைச்ச, இது மறைக்க வேண்டிய விஷயமா, இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடி, நீயும் மாப்பிள்ளை இப்படி மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது, இந்தா இன்னைக்கு உன் பிறந்த நாள், அவர் என்ன பண்ணாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மேல விருப்பப்பட்டாரு, வீடு தேடி வந்தாரு, அம்புட்டு பெரிய கேக்க தூக்கிட்டு வந்தாரு, சரவெடி வானவெடின்னு சொல்லிட்டு அத்தனையும் பண்ணாரு, இன்னைக்கு பாரு உன் மேல இருக்கிற ஒரு கோபத்துல அவரு எப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு திரியிறாரு, நீ பொய் சொன்னதா அதுக்கு காரணமும், ஆனா இப்ப அது உண்மைதானடி, ஒண்ணு இல்ல 2 பிள்ளை சமந்துகிட்டு இருக்க, மொத்தம் நீ 3 உசுறு, இப்படி இருக்கிற உன்னைய உன் பிறந்த நாள் அதுமா ஒரு வாழ்த்து சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் தமிழுக்கு பார்த்தா முகமே இல்லை, முகமெல்லாம் வாடி போயிருது. ஐயோ நான் அவரை குறை சொல்லலடி, அவரு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பெரிய விட்டம்மா இந்த 2 பிள்ளைகளை வச்சு அவர் மனசையும் மனசையும் மாத்தி 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற நல்ல எண்ணத்துலதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் எனக்கு புரியுதுமா, அம்மாச்சி எப்பயுமே நல்லதான் நினைப்பாங்க, என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்பாங்க, ஆனா இது என்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயமா, நான் மாசமா இருந்ததுனால ஏதோ நான் பாட்டுக்கு இருந்தேன், ஆனா இப்படி 2 பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் சூதானமா இருப்பேல, இதெல்லாம் என்கிட்ட மறைக்காதம்மா, டாக்டர் என்ன சொன்னாலும் என்கிட்ட மறைக்காம இதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும்
சரி தமிழ் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. தமிழ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று வைத்த குனிஞ்சு பார்க்குறாங்க, வைத்த தடவி பார்க்குறாங்க. ரெண்டு பேரா வயிற்றுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வைத்த தடவி பேசிக்கிட்டு இருக்காங்க.